அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னும் எத்தனை மாவட்டங்களுக்கு கூடுதலாக மழை வாய்ப்பு இருக்க போகுதும், அது மட்டும் இல்லாமல் எந்த அளவு ஒரு கனமழை வாய்ப்பு தரப்போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பகுதியில் இன்னும் மழை வரலாம், மறக்காமல் நீங்கள் எந்த ஊர் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பார்த்தா ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, மிக நன்றியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்க இந்த அறிவிக்கைப்படி மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரி கடல் வரை, கிழக்கு ராஜஸ்தான் முதல் மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயசேலா உள்ளிட்ட தமிழகம் வழியாக வளிமண்டல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பாதை உருவாகிறதாக சொல்ல வராங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று முதல் மே 8ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க. அதன் பொறுத்தமட்டில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், குறிப்பாக தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், சேலம், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல்களை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல் டைப். நன்றி, வணக்கம் மக்களே.